ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மழை காலத்துக்கு இதமான முருங்கை இலை சூப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் 2 கைப்பிடி முருங்கை இலையை காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இலைகளை மட்டும் தனித்தனியாக எடுத்து வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். 2 கைப்பிடி முருங்கை இலை. சூப்புக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சத்தூள், ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக சோம்பு, சின்ன துண்டு பட்டையாக 2 பட்டை, 3 லவங்கம் எடுத்திருக்கேன். சின்ன தக்காளியாக 1 தக்காளி எடுத்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை எடுத்து இது போல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கடைசியாக சேர்க்கறதுக்காக 1/4 ஸ்பூனு ரசப்பொடி, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் எடுத்திருக்கேன். கடைசியாக தூவுறதுக்காக நறுக்கின மல்லித்தலை கொஞ்சமாக எடுத்திருக்கேன். மல்லித்தலை இல்லைன்னா கூட பரவாயில்ல, தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சட்டி அடுப்பில் வச்சுருந்தேன், அதை காட்ட மறந்துட்டேன், சாரி. சட்டி நல்லா சூடானதுமே 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் லைட்டாக சூடானதுமே பட்டை, லவங்கம், சோம்பு சேர்த்துட்டு சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு வந்துட்டு நிறையா சேர்த்துறாதீங்க, ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். லைட்டாக பொரிஞ்சதுமே வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் நடுத்தரமாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம். ரொம்ப முருகிற அளவுக்கு வதங்கணும்னு தேவையில்லை, கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இந்த சூப் கட்டாயமாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்குலாம் அவ்வளோ பிடிக்கும். ஆட்டுக்கால் சூப் மாதிரியே இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சத்தானதும் கூட. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அப்படி இன்கேஸ் அவங்க குடிக்கலைன்னா வடிகட்டி கொடுங்க, காரம் இல்லாமல் கட்டாயமாக குடிப்பாங்க. இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டேன். இப்போ இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது வந்து அதிகமாக சேர்த்துட்டா ரொம்ப கசப்பு எடுக்கிற மாதிரி இருக்கும். 1 ஸ்பூன் கரெக்டாக சேர்த்தா நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அது கூட மஞ்சத்தூள் சேர்த்துட்டு சின்னதாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்ததையும் சேர்த்துட்டு, ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் முருங்கை இலை சேர்க்கணும். இது கூட முருங்கை இலை 2 கைப்பிடி நான் சேர்த்துட்டேன். நான் 2 கைப்பிடி எடுத்திருக்கேன், உங்கள் விருப்பம், நீங்கள் கொஞ்சம் சேர்த்து கூட எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக கலந்துட்டு சூப்புக்கு தேவையான தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். சூப்புக்கு தேவையான தண்ணி நான் ஊற்றிட்டேன். இப்போ இதை ஒரு தடவை கலந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 5-6 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி வச்சிடணும். நல்லா வெந்து வரணும் நம்மளுக்கு முருங்கை இலையெல்லாம். இப்போ 5-6 நிமிஷம் ஆயிடுச்சு. முருங்கை இலையெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. நம்ம சூப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு ஒரு தடவை லைட்டாக கலந்துட்டு 1/4 ஸ்பூன் ரசப்பொடி சேர்த்துடலாம். கூடவே 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு கலந்து ஒரு 3-4 கொதிக்கிட்டோம். சூப் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அவ்வளோ சூப்பராக சுவையாக இருக்கும். போதும். இப்போ கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துட்டு இறக்கிடலாம். மல்லித்தலை வந்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கூட விட்டுறலாம், உங்கள் விருப்பம். அவ்வளோதான், நம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுவையான சத்தான முருங்கை இலை சூப்பு அற்புதமாக ரெடி ஆயிடுச்சு. கட்டாயமாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், இப்போ ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள், அவ்வளோ சுவையாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.